என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வெஜிடபிள்னா வெண்டைக்காய் தான் சொல்லுவேன் நான். அதே மாதிரி சூப்பராக வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 2 பிளேட் சாப்பாடு கூட நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் வந்துட்டு. இது வந்து ரசத்துக்கூடயே செம்ம காம்போவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 3/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நான் ஸ்ட்ரைட் பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு வெண்டைக்காய் எடுத்து 2ஆக கட் பண்ணி அதை வந்து 4 பீஸாக போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து ரவுண்ட் பீஸாக கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் மெலிசாக போட்டுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால சொல்கிறேன் நான். இதே வெண்டைக்காயை நீங்கள் இன்னும் கூட மெலிசாக கூட போட்டுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக போட்டு சூப்பராக இருக்கும். நிறையா செய்கிறதுனால நான் வந்து இந்த அளவில் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னும் ரொம்ப குட்டியாக போட்டோன்னா ரொம்ப தூளாக போயிடும். எங்கள் வீட்டில் அப்படி பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்காது. அதனால் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன். எங்கள் அம்மா இன்னுமே பெருசாக போட சொன்னாங்க, ஆனால் நான் வந்து இந்த சைஸில் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா போடுவாங்க, நல்லா படிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் அது வந்து நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக அதுலேயே சீரகம் போட்டிருக்கேன் நான். வெங்காயம் போடாமல் நான் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கிறேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். அந்த தக்காளி கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா வரமிளகா தீர்ந்து போச்சு, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதை போட்டிருக்கேன். தக்காளி வந்து சூப்பராக வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி போட்டேன் அப்படின்னா, அந்த வளவளப்பு வந்து கம்மியாகும் வெண்டைக்காயில், அதனால் வந்து நான் போட்டேன். கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெண்டைக்காயில் கண்டிப்பாக அந்த வளவளப்பு தன்மை இருக்கும். அதுக்கு வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த வளவலன்னு இருக்கிறனாலே நிறைய பேருக்கு பிடிக்காமையும் போயிடும். அதுக்கு வந்து ஒரு டிப் சொல்கிறேன், கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீரகம், மிளகு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு 2 பத்து தேங்காவை போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா பூண்டை வந்து பல்ஸில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வாசனையே செம்மையாக இருக்கும். அந்த அரைக்கிற கேப்பில் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வெந்து வந்திருக்கும். இந்த கேப்பில் வந்துட்டு நம்மளோட சீக்கிரம் டிப்பான தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். 3/4 கிலோவுக்கு நான் வந்து 5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தயிர் ஆட் பண்ணும்போது அந்த வளவளப்பு தன்மை சுத்தமாகவே போயிடும், கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இருக்காது. அதை போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு, இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் அரைச்ச மசாலா. உங்களுக்கு மசாலாஸ் ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மேலே கொடுக்குற நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்றேன். அந்த கறி மசாலாவை போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காவை வந்து எடுத்து போட்டு பரட்டி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். இன்னுமே நம்ம கூட ட்ரை பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்குன்றதுனால நாங்கள் இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னும் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. சாப்பாடோட போட்டு பரட்டி சாப்பிடும்போது அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக